வயநாடு நிலச்சரிவு ஒரு பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு சோகம் நிறைந்த ஒரு வலிகள் நிறைந்த ஒரு செய்தி. குடும்பத்தை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள் பரிதவித்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து பொருளுதவிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு பக்கம் நடிகர்கள், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கம் பொதுமக்கள், தன்னார்வலர்கள் என பலரும் உதவி செய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சராசரி குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஆட்டோ ஓட்டித்தான் தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் பொதுவாக இவருடைய பிறந்த இடம் அப்படிங்கிறது கேரள மாநிலம். ஆனால் சென்னையில் வசித்து வருகிறார். பல ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வரக்கூடிய ராஜி என்ற ஒரு பெண்மணி தான் இப்போது ஆட்டோ ஓட்டி வரக்கூடிய வருமானம், எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை நேரடியாக வயநாடு பொது நிவாரண நிதிக்கு அவர் தருவதற்கு முன் வந்திருக்கிறார். இன்று முதல் தொடங்கி இருக்கிறார். எத்தனை நாட்களுக்கு இந்த உதவி தேவைப்படுகிறதோ, நிவாரணம் உதவி தேவைப்படுகிறதோ, அத்தனை நாட்களில் வாரத்தில் 2 நாட்கள் வரக்கூடிய முழு வருமானத்தையும் அங்கு கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார். வணக்கம் மேடம். ஒரு வயநாட்டுக்காக ஒரு சராசரி ஒரு பெண்மணி நீங்க இதை கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் வந்தது? எல்லா இடத்து என்னன்னா, முதல்ல நான் இந்த பசியும் பட்னியும் இந்த தனிமையெல்லாம் நிறையா உணர்ந்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில். அது ஒரு காரணம். ரெண்டாவது, அவ்வளோ உயிர்கள் போகும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியல. இது ஆரம்பிக்கும் போதே நான் நினைச்சேன், ஏதாவது ஒரு நிவாரணம் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு சில பேர் சொன்னாங்க, அங்கே நிவாரணம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது, எல்லாரும் இப்போ கொடுத்துட்டு போயிடுவீங்க, அப்புறமா அவங்கள குடிபெயர்த்துறதுக்கான வருமானம் இருக்காது அப்படின்னாங்க. அப்போ தான் ஏஷியாநெட்டில் அந்த ஒரு இது போட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை கையிலத்தோடும் என்னமோ ஒன்று போட்டாங்க. அதில் எல்லாரும் பங்கெடுக்கலாம் அப்படின்னாங்க. அதில் கூப்பிட்டு சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, இது வருது டைரெக்டாக முதலமைச்சரோடு நிவாரண நிதிக்கு. அன்னைக்கு பெட்ரோல் கூட எங்களோட ட்ரஸ்டோட குரூப்பு தான் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு நாளைக்கு கேஸ் அந்த ஓட்டுறதுன்னா ஒரு 500-600 ரூபா ஆகும். அது கூட நாங்கள் நம்ம இணையம் கைகளோட ட்ரஸ்டோட குரூப் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மீதி அவ்வளோமே நம்ம வண்டியில் UPI வச்சுருக்கோம். டைரெக்டாக பணம் கேரளா முதலமைச்சரோடு நிவாரண நிதிக்கு போகும். சப்போஸ் அது பத்தாதவங்களுக்கு அங்கே ஒரு உண்டியல் போட்டிருக்கோம். உண்டியல் 10 வச்சுருக்கோம், ஓப்பன் பண்ண முடியாது. அது நிறையும் போது அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த உண்டியல் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். என்னன்னா, நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், எதுவும் பண்ண முடியாது. அது நிறையும் போது அந்த உண்டியலை கொண்டு போய் கொடுத்து அடுத்த உண்டியலை தான் வைக்கிற மாதிரி இது எப்போ அங்கே திரும்ப மக்கள் இயல்பு நிலைக்கு வர வரைக்கும் இதை தொடங்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி KPY பாலா விஜய் டிவியில் அவர் தான் இன்றைக்கி திறந்து வச்சு அவர் முதல் தொகையாக 5000 rupees அனுப்பிச்சிட்டாரு. முதல் பயணி அவர் தான். அதுக்கப்புறம் இந்த டிவியில் போட்டதுக்கப்புறம் கொச்சின்லேருந்து எங்கள் தூரத்து ரிலேஷன் ஒருத்தர் அவங்க பார்த்து நானும் கொடுக்கணும் ஆசைப்பட்டு, அவங்களுக்கு அது பண்ண தெரியல, என்னோடய அக்கௌண்ட் போட்டாங்க, அதையும் நான் அனுப்பினேன். அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் ஒரு 7000 செக் அனுப்பினாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி முதல் நாளே ஒரு 13-14 ரூபாய் வந்திருக்கு. இன்னும் 4:30 மணி, இன்னும் எனக்கு இரவு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி முதல் நாளுங்கிறத கொஞ்சம் டிலே ஆகுது. நெக்ஸ்ட்டு சண்டே மண்டே கிட்டத்தட்ட நார்மல் டே விட மார்னிங் 4லேருந்து ஒரு நைட் ஒரு 10-11 மணி வரைக்கும் ஓட்டுற ஐடியாவில் இருக்கேன். எவ்வளோ பணம் வருதோ இன்றைக்கி போட்ட பில்லு எல்லாமே மக்கள் நம்ம ஆன்லைனில் வர பில்லை விட அதிகமாக தான் போட்டிருக்காங்க. தங்களோட பங்களிப்பும் அதில் மக்கள் அளிச்சிருக்காங்க. அது ரொம்ப நம்மளுக்கு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. எனக்கு ஆரம்பிக்கும் போதே தெரியும். என்னென்னா, இது எங்கே போய் சேரணும், மக்கள் நிறைய பேர் செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க. கரெக்டான இடத்துக்கு போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. கரெக்டாக நம்ம முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு அனுப்பும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக இதை போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துவோம். என்னென்னா, தமிழ்நாடு என்னோட புகுந்த வீடு, கேரளா என்னோட தாய் வீடு. புகுந்த வீட்டிலேருந்து என்னோட பெருமையை நான் தாய் வீட்டுக்கு கொண்டு சேர்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு 13,000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்னும் பல நாட்கள் ஆகிறப்போ இது பல லட்சமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது, நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, மீடியாவும் சோஷியல் மீடியாவும் தான் நம்மளை ஓரளவுக்கு வெளியில் கொண்டு வருது. இன்னும் மக்கள் பார்க்கும்போது இதில் இன்னும் நம்மளோட இன்னொரு பெண் டிரைவரும் அவங்க கிட்டத்தட்ட அவங்க வண்டி புக் பண்ணியிருக்காங்க. அவங்க வண்டி வந்தாச்சுன்னா அவங்களும் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஓட்டுறேன்னு ஷுவர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டிரைவர் வந்தால் கூட என்னோட முயற்சி வெற்றி தான். அந்த ஒரு டிரைவர் நேற்றே வந்துட்டாங்க. அவங்களுக்கு வண்டி இல்லை, வண்டி புக் பண்ணியிருக்காங்க. புது வண்டி வந்ததுக்கப்புறம் அவங்களும் என்னோட இதை வாரத்தில் ஒரு நாள் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய டிரைவர்கள் இதை பார்த்து முன் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய தாய் வீடு கேரளா அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஒரு பாசம் தான் இதுக்கு காரணமா, இல்லை பொதுவாகவே அந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து இந்த முடிவுக்கு வந்துருங்க? இல்லை, எந்த ஊர்லனாலும் இது இருக்கும். ஆனால் தாய் வீடுங்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
ஆனா மக்களோட கஷ்டத்தை இது எந்த நாட்டுல நம்மளுக்கு கண்கூடா தெரிஞ்சாலும் என்னன்னா நம்மள அதிகமா பாக்குற நியூஸ் தமிழ் நியூஸ் மலையாளம் நியூஸ் தான். மற்ற நாட்டிலயும் நடக்குமா இருக்கும், நம்மள அதிகமா பாக்குறது இல்ல. ஆனா இது பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு ஒரு பயங்கரமான இதா இருந்து ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், பணம் இல்லை அப்படி. நானும் சாதாரண மனுஷன் தான், கிட்டத்தட்ட 15 லட்சம் எனக்கும் கடன் இருக்கு. ஆனா கூட நம்ம ஒரு கடனை அடைச்சுதான் இன்னொருத்தருக்கு செய்யணும்னா லைஃப்ல ஒருபோதும் செய்ய முடியாது. அது இருந்தாலும் நம்ம வாழ்ந்துட்டு போவோம், இல்லாம இருந்தாலும் வாழ்ந்துட்டு போவோம். நான் 10 வருஷம் கட்ட வேண்டிய கடன் இன்னொரு 2 வருஷம் எக்ஸ்ட்ராவாகுமா இருக்கும். கடவுள் ஆயுசும் ஆரோக்கியம் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா என்னால முடியும், எல்லாராலையுமே முடியும். என்னாலேயே முடியும்னா இன்னும் எவ்வளவு பேரால முடியும். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு டீயோட காசு எக்ஸ்ட்ரா போட்டாலே போதும், அதிகமா போட வேண்டியதில்லை. நம்ம குடிக்கிற ஒரு டீயோட காசு பில்லை விட அதிகமா போட்டீங்கனால அதே எங்கேயோ போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இல்லை, டெய்லி நீங்கள் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற காசில் தான் குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு சூழல். ஒரு நடுத்தர வர்க்கம் தான், ஒரு 15 லட்சம் கடன் வேற இருக்குன்னு சொல்றீங்க. இவ்வளவு ஒரு சிக்கலுக்கு மத்தியில் நீங்கள் நினச்சிருந்தா ஒரு 500 1000 அனுப்பிட்டு விட்டுருக்கலாம். இந்த மக்களுக்காக தொடர்ந்து இதை செய்யணும், எத்தனை நாட்கள் இந்த நிவாரண நிதி கேட்குறாங்களோ அது வரைக்கும் செய்யணுங்கிற எண்ணம் ஏன் அது எவ்வளவு கொடுத்தாலும் அங்க அந்த இழப்பு அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு, சிட்டிசன் படம் மாதிரி ஒரு ஊரே அழிஞ்சு போயிடுது. அப்ப அதை திரும்ப நம்ம கொண்டு வரணும்னா எவ்வளவு கோடி செலவாகும் நம்மளுக்கே தெரியாது. நம்ம ஒரு வீடே நம்ம ஒரு 10 லட்சம்ல கட்டலாம்னு ஆரம்பிச்சேன், அது 25 லட்சத்துல போய் நின்னுது. ஒரு வீடு நான் 10 லட்சம் பட்ஜெட் போட்டு 25ல நின்னுதுன்னா ஒரு ஊரை உருவாக்கணும்னா அரசுக்கு எவ்வளோ செலவாகும்னு நம்மளால சொல்ல முடியல. இதுல எவ்வளோ இடையூறுகள் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தாண்டி என்னன்னா 2018 கேரளத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள், வெள்ளம், நிலச்சரிவுகள் வந்துட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு அழிவு வந்துட்டே தான் இருக்கு. கண்டிப்பா அதை மீட்டு கொண்டு வர வேண்டியது நம்ம எல்லாரோடுமே கடமை. அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க பொதுவாகவே அதிகமாக காசு கேட்பாங்க, கூடுதலாக வாடகை கேட்பாங்க, ஆட்டோ பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழல்ல நீங்க இந்த மாதிரி அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கணுங்கிற எண்ணம் ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் நேயர்கள் பார்க்குறவங்க எல்லாருமே எங்கிட்ட தரணும்னு இல்லை, என்னைக்கு எங்க பார்த்தாலும் கூகுள்லயும் கேரளா நிவாரண நிதிக்கு நீங்க டைரக்டா நீங்களாவே எல்லாருமே அனுப்பலாம். 1 ரூபாய் 10 ரூபாய் அனுப்பினா கூட போதும். இல்லை நம்மள எப்படி 100 ரூபாய் அனுப்புறது அப்படின்னு எல்லாம் இல்லாம ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் அனுப்பினாலே ஈஸியா அந்த கேரளா மாநிலம் மீட்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த எல்லாருமே இது நினைச்சான்னா முடியும்.